வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில சமீபத்தில உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருந்தது. சில மாநகராட்சிகள்ல தேர்தல் நடத்தப்படாம இருக்குது. ஹைதராபாத் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சில மாநகராட்சிகள்ல தேர்தல் நடத்தப்படாம இருக்குது. அந்த மாநகராட்சிகளினுடைய கால அவகாசம் அப்படின்றது பிப்ரவரி மாதத்தோட நிறைவடைந்துருச்சு. அங்க தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அடுத்த 6 மாதத்திற்குள்ள அந்த மாநகராட்சிகள்ல தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த மாநகராட்சிகள்ல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜான்லோ போலினுடைய கருத்து கணிப்பு முடிவு. இந்த வீடியோல நாம ஹைதராபாத் மாநகராட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சைபராபாத், ஹைதராபாத்தினுடைய சப்பர்பன் ஏரியாஸா இருக்கக்கூடிய சைபராபாத் மாநகராட்சி, இந்த மாநகராட்சியில யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாநகராட்சியில மொத்தமா 76 இடங்கள் இருக்குது. 39 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். காங்கிரஸ் 25 28 இடங்களையும், பிஜேபி 21 24 இடங்களையும், பிஆர்எஸ் 16 19 இடங்களையும், மற்றவர்கள் 8 11 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்படின்றத கவனிக்க முடிகிறது. காங்கிரஸ், பிஜேபி, பிஆர்எஸ் 3 பேருமே ஓரளவு ஈக்குவலான இடங்களை கைப்பற்றுறாங்க. மற்றவர்கள் 8 11 இடங்கள் இவர்கள் ஒரு கிங் மேக்கரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. காங்கிரஸ் 25 28 இடங்கள், பிஜேபி 21 24 இடங்கள், பிஆர்எஸ் 16 19 இடங்கள், மற்றவர்கள் 8 11 இடங்கள். ஜன்லோ போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது சைபராபாத்ல ஒரு தொங்கு மாநகராட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.